படத்தோட ஸ்டார்டிங்ல நம்ம காளி வெங்கட் தனக்கு தெரிஞ்ச ஒரு மிகப்பெரிய கேங்க பத்தி இருக்கிற போலீஸ்காரங்க கிட்ட இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாருங்க. இப்படி என்ன சொன்னாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிங் பின் அப்படின்ற ஒரு கம்பெனியை சைமன் அப்படின்றவன் கிட்டத்தட்ட 99 வருஷம் லீஸுக்கு கவர்மெண்ட் இருந்து வாங்கி வச்சிருக்கான். இடத்துல பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு 14,000 பேர் வேலை பாக்குறாங்க. இடத்துல வேலை பாக்குறவங்களுக்கு போன் அந்த மாதிரி எதுவுமே அலோடு கிடையாது. ஃபுல்லா ஸ்ட்ரிக்டா தாங்க உள்ளே அனுப்புவாங்க. சைமன் அப்படின்றவன் விலை உயர்ந்த பொருட்கள், அது மட்டும் இல்லாம வாட்ச் அந்த மாதிரி தாங்க ஸ்மக்லிங் பண்றான். ஆனாலும் பாருங்க, அங்க வேலை பாக்குற அந்த ஆளுங்களோட மெடிக்கல் செக்அப்லாம் எடுக்கிறாங்க. அதுதான் ஏன்னு தெரியல அப்படின்ற மாதிரி குரூப்ல ஐயப்பன் அப்படின்ற ஒருத்தன் இருக்கிறான். நான் பொருள் ஏத்துறது இறக்குறது அது மட்டும் இல்லாம பைசா விஷயத்தை ஃபுல்லாமே பாத்துக்கிறான். கார்த்தி அப்படின்றவன் தான் லேபரை ஃபுல்லாமே பாத்துக்கிறான். எல்லாத்துக்கும் மேல தயால் அப்படின்ற ஒருத்தன் இருக்கிறாங்க. அவன் ரொம்ப மோசமானவனும் கூட. இதுக்கு இடையில ஏதாவது போலீஸ்காரங்க உள்ள வந்தாலோ ஸ்பை வேலை பார்த்தாலோ அவங்களையும் கண்டுபிடிச்சு அவங்களையும் கொன்னே போட்டுருவான். அந்த நேரத்துல தான் அங்க இருக்கிற போலீஸ் ஆபீசர் ஒருத்தருமே சொல்றதெல்லாம் சரி, இதுக்கு முன்னாடி 8 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் ஸ்பை வேலை பார்க்கறதுக்காண்டி உள்ள போனான். இருந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷமா தகவல் கரெக்டா வந்துகிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவனுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. ஃபர்ஸ்ட் கண்டுபிடி அப்படின்ற மாதிரி அந்த போலீஸ் ஆபீசருமே நம்ம காளி வெங்கட் கிட்டயுமே சொல்றாருங்க. இவனை பத்தின தகவலை என்னால அவங்க கிட்ட முழுசா கொடுக்க முடியல. அவனோட பையன் அர்ஜுன் வந்துட்டு கஸ்டம் ஆபீசர்ல வேலை பார்க்கறான். வேலையெல்லாம் பாக்குறதுனால இவங்களை இவ்வளவு சீக்கிரமா பெரிய ஆள் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. உள்ளுக்குள்ளே வேற ஏதோ பண்றாங்க சார். என்னன்னு தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னா கிட்டத்தட்ட அந்த ரெஸ்ட்ரிக்டர் ஏரியா அப்படின்ற ஒரு ஏரியா இருக்குது. அங்க போனா மட்டும் தான் தெரியும் அப்படின்ற மாதிரி தெரிஞ்ச தகவலையுமே நம்ம காளி வெங்கட் சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாருங்க. கட் பண்ண அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே அந்த போர்ட்டுக்கு நம்ம அர்ஜுனுமே வராருங்க. அது மட்டும் இல்லாம தயால் காத்துல ஏதோ ஒரு விஷயத்த சொல்றாரு. தயாலுமே வேகமா போயிட்டு அங்க இருக்கிற அவங்க ஆட்களை ஃபுல்லாமே கூப்பிட்டு வந்துட்டு எல்லாருமே நம்ம காளி வெங்கட்ட சுத்து போடுறாங்க. எனக்கு எந்த விஷயமும் தெரியாது அப்படின்ற நேரத்துல அவங்க குடும்பத்தை ஆல்ரெடி இவங்க டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த வீடியோ கால் போட்டு காமிக்க சில நான் வந்து போலீஸோட ஸ்பை அப்படின்ற விஷயத்தையுமே நம்ம காளி வெங்கட் ஒத்துக்கிறாரு. அங்க வேலை பார்க்குற எல்லார் மத்தியிலையுமே தயாலுமே கொடூரமா அவரை கொலை பண்ணி தொங்க விட்டுறாருங்க. அது மட்டும் இல்லாம 8 வருஷமா ஒரு போலீஸ் ஆபீசர் உள்ள வந்துட்டு ஸ்பை வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். யாரு அப்படின்ற விஷயத்த சொல்றவங்களுக்கு நான் 2 கோடி ரூபாய் பரிசு தொகை தர்றேன் அப்படின்ற மாதிரி அங்க வேலை பார்க்குற ஆட்கள்கிட்டயுமே சொல்லிக்கிட்டு நம்ம தயாலுமே அங்க இருந்து கிளம்புறாருங்க. அங்க கட் பண்ண அடுத்ததா நம்ம தேவா மேன்சனை காமிக்கிறாங்க. ஒரு 2 பேரு தங்குறதுக்கு இடம் பார்க்க வந்திருக்காங்க. அவங்க கிட்ட இந்த மாதிரி எந்த விதமான போதைப் பொருள் அந்த மாதிரி எதுவுமே எடுத்துட்டு போக கூடாது, இது ரொம்ப ஸ்ட்ரிக்டான மேன்சன் அப்படின்ற மாதிரி அங்க ஒரு நபருமே சொல்லிக்கிட்டு இருக்காரு. இல்லாம அந்த இடத்துல ஒரு ரூம் இருக்குது. அந்த ரூமுக்குள்ள யாருமே இது வரைக்கும் போகிறது கூடாது, அது மட்டும் இல்லாம நீங்களும் போக கூடாது அப்படின்ற மாதிரி. மட்டும் இல்லாம அந்த இடத்துல ஒரு டெலிபோனுமே இருக்கும். அந்த டெலிபோன்ல இது வரைக்கும் யாருமே போன் பேசுனதும் கிடையாது. போன்ல எங்க அண்ணனுக்கு மட்டும்தான் கால் வரும், அதனால அந்த போனை யாருமே யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி அங்க இருக்கிற அந்த நபருமே வந்திருக்கிற அந்த 2 பசங்க கிட்டயுமே சொல்றாருங்க. அந்த மேன்சன்ல இருக்கிற மாறன் அப்படின்ற அந்த நபருமே இன்னைக்கு மேன்சன் டே அப்படின்ற நாள்ல வந்திருக்கீங்கடா அப்படின்ற மாதிரி அவங்க பேசிக்கிட்டு இருக்க அந்த நேரத்துலதான் அந்த மேன்சன்ல இருக்கிற நபர்கள் எல்லாருமே இன்னைக்கு வந்து நம்ம சரக்கடிக்கலாமா அப்படின்ற மாதிரி நம்ம மாறன் கிட்ட கேட்க அவருமே ஒரு வழியா சரி நான் போய்கிட்டு நம்ம தலைவர்கிட்ட கேட்டு வரேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வேகமா ஒரு ரூமுக்குள்ளேயுமே அங்க இருக்கிற எல்லாருமே போறாங்க. அங்க நம்ம படத்தோட ஹீரோவான நம்ம தலைவருமே மாசா நிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம தலைவருக்கு இந்த படத்துல தேவா அப்படின்ற பேருங்க. நம்ம மாறணும் இன்னைக்கு வந்து மேன்சன் டே, அதனால சரக்கடிக்கலாமா அப்படின்ற மாதிரி எல்லாரும் கேக்குறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம தேவா கிட்டையும் கேட்க கிட்டத்துல நம்ம தேவாவும் சரி ஓகேன்னு சொல்லியிருந்தாருங்க. ஆனா இன்னைக்கு வந்துட்டு கவர்மெண்ட் லீவு, அதனால சரக்கு கிடைக்காது அப்படின்ற மாதிரி சொல்ல சரி யாராச்சும் ஒளிச்சு வச்சிருந்தீங்கன்னா கொண்டு வாங்க அப்படின்ற மாதிரி கேட்க சில அவங்க வச்சிருக்க சரக்கு ஃபுல்லாமே கொண்டு வர்றாங்க. எல்லாத்தையுமே மொத்தமா கலந்துட்டு கடைசியில பாத்தீங்கன்னா நம்ம தேவாவோ சரக்கு ஃபுல்லாமே கீழே தட்டி விட்டுருதாருங்க. கட் பண்ண அடுத்ததா நம்ம தேவாவுக்கு 30 வருஷத்து ஃப்ரெண்டான சத்யராஜ் இறந்துட்டாரு அப்படின்ற தகவல் தெரிய வர அவரை பாக்குறதுக்காண்டி நம்ம தேவாவும் வராருங்க. அங்க பாத்தீங்கன்னா சத்யராஜோட பொண்ணான பிரீத்தியோ நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க, இங்க இருந்து வெளியே போங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப அவமானப்படுத்தி நம்ம தேவாவையும் அங்க இருந்து வெளியே அமுச்சு விட்டுருதாங்க. சத்யராஜுக்கு மொத்தம் 3 பொண்ணுங்க இருக்கிறாங்க. அதுல 3 பேத்தையுமே டாக்டருக்கு படிக்க வைக்கணும் அப்படின்றது தாங்க அவரோட மிகப்பெரிய கனவும் கூட. அவரோட முத பொண்ணான பிரீத்தியை வந்துட்டு அவரால் படிக்க வைக்க முடியல. மீதி 2 பொண்களை அவரு படிக்க வச்சுக்கிட்டு இருக்காருங்க. இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில தான் அவருமே இறந்தும் போயிருக்காரு. நம்ம தேவாவுமே தன்னோட நண்பன் எப்படி இறந்து போனா அப்படின்ற போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டையும் வாங்கி பாக்குறாரு. பார்த்ததுமே அவருக்கு அதிர்ச்சி ஆயிருந்தாருங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாரு அப்படின்றது தான் அவங்க குடும்பத்துக்குமே தெரியும். ஆனா அது வந்து அப்படி கிடையாதுங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நெஞ்சில யாரோ பலமுறை பயங்கரமா தாக்குனதுனாலதான் அவர் இறந்திருக்காரு அப்படின்ற அந்த போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டையுமே நம்ம தேவாவும் பார்த்து அதிர்ச்சி ஆகுறாருங்க. இவருக்கு தெரிஞ்ச இந்த தகவலை நம்ம சத்யராஜோட மூத்த பொண்ணான நம்ம பிரீத்தி கிட்டையுமே சொல்ல அவங்களுமே நாங்க வந்து பொண்ணுங்க, எங்களால எதுவுமே பண்ண முடியாது, எங்க அப்பாக்காண்டி எந்த விதமான ரிவெஞ்ச் எதுவுமே எடுக்க வேண்டாம், எங்க குடும்பத்தை நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி நம்ம பிரீத்தியுமே சொல்ல தேவாவுமே சிரிச்சுக்கிட்டே இதை வந்து நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அங்க இருந்து கிளம்புறாருங்க. இடையில நம்ம சத்யராஜ் இறந்த டயத்துல ஒரு நபருமே குடிச்சிட்டு அந்த இடத்துக்குமே வராரு. அநியாயமா உன்னைய கொண்டுட்டாங்களே அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க அந்த நபரையுமே கூட்டிட்டு போயிட்டு நம்ம தேவாவும் விசாரிக்கிறாருங்க. அப்பதான் அந்த குடிகார நபருமே
சொல்றாரு, சத்யராஜ் இதுக்கு முன்னாடி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, போன அந்த மிருகங்கள் அதெல்லாம் நம்ம தீயிட்டு எரிச்சோம் அப்படின்னா அது வந்து இயற்கைக்கு மாசு ஏற்படும். அதனால சத்யராஜுமே ஒரு எலக்ட்ரிக்கல் சேர் ஒண்ணு கண்டுபிடிக்கிறாருங்க. அதுல வந்து கரண்ட பாஸ் பண்றது மூலமா நேரத்திலேயே அந்த மிருகங்கள் ஃபுல்லா சாம்பல் ஆயிருது. ப்ராஜெக்டை நம்ம கவர்மெண்ட் கிட்டயுமே அவரு காமிக்கிறாருங்க. இருந்தாலும் கவர்மெண்ட் இந்த ப்ராஜெக்டை ரிஜெக்ட் பண்ணிருந்தாங்க. அடுத்ததான் நம்ம சைமன், அதாவது நம்ம நாகார்ஜுனாவை காமிக்கிறாங்க. அவரு கூட ஒரு கேங் பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்க இடத்துல அவரால் முடியாத நேரத்துல நம்ம தயாளுமே உள்ள வராருங்க. பயங்கரமா சண்டை போட்டு அங்க இருக்கிறவங்களை அடிக்கிறாரு. ஒரு கடத்துல அவரு மேலேயே விட்டு விழுந்துருது. பார்த்துக்கிட்டு இருந்த நம்ம சைமனும் அவரை கார்ல தூக்கி போட்டுட்டு தன்னோட போர்ட்டுக்குமே கூப்பிட்டுக்கிட்டுமே போறாரு. நம்ம தயாளுக்கு வைத்தியம் பார்த்துக்கிட்டு இருக்க அந்த நேரத்துல தான் நம்ம சைமனோட பையனான அர்ஜுனுமே அங்க வந்தது மட்டும் இல்லாம நம்ம சத்யராஜ் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருப்பாரு பாத்தீங்களா, அதை பத்தி நம்ம சைமன் கிட்டையும் சொல்றாரு. அந்த நேரத்துல தான் பாருங்க போலீஸ் கமிஷனருமே நம்ம சைமனுக்கு கால் பண்ணது மட்டும் இல்லாம இங்க நிறைய பேர்த்த கொலை பண்ணிட்டு கடலுக்குள்ள தூக்கி போடுறீங்க, டெட் பாடியோ கொஞ்ச நாள்ல கரை ஒதுங்கிருது, அதனால எங்களுக்கு ரொம்ப பிரச்சனை ஏற்படுது, அதனால இதுக்கு வேற வழி ஏதாச்சும் கண்டுபிடிங்க அப்படின்ற மாதிரி அந்த கமிஷனருமே சொல்லிட்டு போனையும் கட் பண்ணிருந்தாருங்க. அதான் தன்னோட பையன் சொன்ன அந்த ஐடியாவையுமே கேட்டுட்டு சத்யராஜுமே அந்த இடத்துக்குமே வர சொல்றாரு. இந்த மாதிரி எனக்காண்டி இறந்த பணங்களை ஃபுல்லாமே நீ வந்து உன்னோட ப்ராஜெக்ட் மூலமா அவங்கள சாம்பலாக்கி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்ல சத்யராஜுமே முடியாது அப்படின்ற மாதிரி தாங்க சொல்றாரு. அப்புறம் அங்க இருக்கிற கேங்கோ இல்ல உங்க பொண்ணுங்களை ஃபுல்லாமே நாங்க கொன்றுவோம் அப்படின்ற மாதிரி மிரட்ட ஒரு கடத்துல அவருமே ஓகேன்னு சொல்லியிருந்தாரு. இல்ல ஒரு டெட் பாடியை வச்சுட்டு அவருமே ட்ரை பண்ணி பாக்குறாருங்க, முடியல. கொஞ்ச நேரம் கழிச்சு அது சக்சஸுமே ஆகுது. அப்புறம் நம்ம சைமனுமே இவருக்காண்டியே தனியா ஒரு இடத்தையுமே ரெடி பண்ணிட்டு எப்பெல்லாம் ஆள்களை கொல்றாரோ அப்பெல்லாம் அந்த ஆட்களை ஃபுல்லாமே நம்ம சத்யராஜ் கிட்ட அமைச்சிட்டு இவருமே தன்னோட கண்டுபிடிச்ச அந்த சேர் மூலமா எல்லாத்தையுமே சாம்பலாக்குறாருங்க. இதனால நம்ம சத்யராஜோட குடும்பத்துக்கு கொஞ்சம் பணமும் நம்ம சைமனுமே கொடுக்கறாரு. இந்த வேலைக்கு நம்ம பிரீத்தியுமே நம்ம சத்யராஜுக்கு அப்பப்போ ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இருக்கிறாங்க. இந்த தகவலை ஃபுல்லாமே அந்த குடிகாரன் கிட்ட இருந்து நம்ம தேவாவுமே கேட்கிறாரு. சத்யராஜ் வேலை பார்த்த அந்த இடத்தையுமே நம்ம தேவாவும் போய் சுத்தி முத்தி பாக்குறாருங்க. அடுத்த கொஞ்ச நாள்லயே நம்ம தயாளுக்குமே கமிஷனர் ஆபீஸ்ல இருந்து ஒரு போன் காலுமே வருது. என்னன்னு பாத்தீங்கன்னா மறுபடியும் பிணங்கள் ஃபுல்லாமே கரை ஒதுங்குது அப்படின்றதுனால சைமனுமே நம்ம தயாளுக்கு போன் பண்ணிட்டு மறுபடியும் அந்த சேரை ஆப்ரேட் பண்ற மாதிரி யாரையாச்சும் ஒரு ஆளை கண்டுபிடி அப்படின்ற மாதிரி சொல்றாருங்க. நம்ம தயாளுமே அதுதான் நம்ம சத்யராஜோட பொண்ணு ஹேண்டில் பண்ணுவாள் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டு போய் கூப்பிட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோட அடியாள்கிட்டையுமே சொல்லி அனுப்புறாரு. ஆட்களுமே அங்க இருக்கிற ஒரு பிஜி ஹாஸ்டல் லேடிஸ் ஹாஸ்டலுக்கு போயிட்டு இருக்கிற நம்ம சத்யராஜோட பொண்ணு பிரீத்தி அது மட்டும் இல்லாம அவங்க கூட 2 தங்கச்சி 3 பேத்தையுமே கூட்டு போறதுக்காண்டி அங்க இருக்கிற அடியாள்கள் ஃபுல்லாமே பயங்கரமா போட்டு அடிக்கிறாரு. கடைசியில் அங்க இருக்கிற ஆள் ஒருத்தருமே தயாள் சொன்னதுனாலதான் நம்ம பிரீத்தியை கூப்பிட்டுட்டு போலான்னு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, நானும் அந்த சேரை ஆப்ரேட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம தேவாவும் நம்ம பிரீத்தியை கூப்பிட்டுட்டு தயாள் இருக்கிற அந்த போர்ட்டுக்குமே போறாங்க. 2 பேத்தையுமே கூப்பிட்டுட்டு போயிட்டு அந்த சேரை ஆப்ரேட் பண்ண தெரியுமா அப்படின்ற மாதிரி நம்ம தயாளுமே கேட்க அதுக்கப்புறம் ஒரு வழியா அந்த சேரையுமே ஆப்ரேட்டும் பண்ணிருந்தாங்க. அடுத்த நாளே நம்ம சைமனுமே அந்த போர்ட்டுக்குமே வராரு. வந்தது மட்டும் இல்லாம 8 வருஷமா ஒரு ஸ்பை நமக்குள்ள இருந்தாலும் தெரியும்ல, அது யாருன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்க இருக்கிற ஒரு நபரையுமே பயங்கரமா கொடூரமா அடிச்சு கொன்றுதாருங்க. இதுக்கு முன்னாடி தயாள் வந்துட்டு அங்க இருக்கிற ஆட்கள் கிட்ட அவரை கண்டுபிடிக்கிறவனுக்கு 2 கோடி ரூபாய் பரிசு தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாருல. பரிசோட போர்டுமே மேல மாட்டி இருக்குங்க. இங்க நம்ம சைமனும் அந்த போர்டை போய் யாரு முதல்ல எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த 2 கோடி ரூபாய் தரேன் அப்படின்ற மாதிரி சொல்ல இடத்துல நம்ம சரவணனுமே அந்த போர்டையுமே போய் எடுத்துருதாருங்க. அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே நம்ம தேவாக்குமே போன் காலுமே வருது. என்னன்னு பாத்தீங்கன்னா சைமன் கூப்பிட்டுருக்காரு அப்படின்ற விஷயம் தெரிய வர சைமனை முதல் தடவையா பாக்குறதுக்காண்டி நம்ம தேவாவுமே அங்க வராருங்க. இது மட்டும் இல்லாம வண்டியில 2 பணம் இருக்கு, அதை போய் நீ வந்துட்டு உன் சேர் மூலமா அதை வந்து சாம்பலாக்கிரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போக தேவாவும் பாருங்க அங்க போய் பாக்குறாருங்க. ஷாக் ஆயிருந்தாரு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க நம்ம தயாள் தாங்க இறந்து கிடக்குறாரு. இது நம்ம தயாளை பத்தின ஒரு குட்டி பிளாஷ்பேக்கையும் காமிக்கிறாங்க. திருச்சூர்ல இருக்கிற ஒரு போலீஸ் அகாடமியில ட்ரைனிங் எடுக்கிறதுக்காண்டி போயிருக்கிறாரு. கடைசியில் அவரை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அப்புறம் அண்டர் கவர் ஆபரேஷனுக்காண்டி தாங்க இவரையுமே நம்ம சைமன் குரூப்லயே அமைச்சிருப்பாங்க. இப்போ நம்ம சைமனுமே அவரை கொலையும் பண்ணிட்டாரு. நேரத்துலதான் நம்ம சைமனுமே நம்ம தேவா கிட்டையுமே ஒண்ணு சொல்றாரு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தயாளை வந்துட்டு கமிஷனர் ஆபீஸ் பக்கத்துல இருக்கிற அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல போய் புதைச்சிரு. நாளை பின்ன எந்த ஒரு போலீஸ்காரனுமே என்னைய ஸ்பை வேலை பாக்குறதுக்காண்டி என்னோட போர்ட்டுக்குள்ள வரக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம தேவா கிட்டையுமே சொல்றாருங்க. நம்ம தேவா பிரீத்தி 2 பேருமே நம்ம தயாளோட உடம்பை எடுத்துட்டு பக்கத்துல இருக்கிற அந்த போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடியுமே புதைச்சிருந்தாங்க. அதுலதான் அங்க மழையும் ரொம்ப அதிகமா பெய்யறதுனால பக்கத்துல ஒரு இடத்துல நின்னுகிட்டு இருக்காங்க. பாத்தீங்கன்னா இவங்க புதைச்சு வச்சிருப்பாங்க பாத்தீங்களா, அந்த இடத்துல இருந்து நம்ம தயாளுமே உயிரோட எந்திரிக்கிறாரு. இவங்க 2 பேருமே பயங்கரமா ஷாக்கு ஆகுறாங்க. தயாள் உயிரோட இருக்கான் அப்படின்ற விஷயத்த நம்ம தேவாவோ பிரீத்தியை கூப்பிட்டுட்டு போறதுக்காண்டி ஒரு அடியாள் ஒருத்தன் பிஜிக்கு வந்திருப்பான் பாத்தீங்களா, அவர்கிட்ட போன் பண்ணி சொல்றாருங்க. நீ எதுவுமே பண்ணாதடா, அவன்கிட்ட நிறைய பணம் இருக்குது, அதை நாம எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அவனை கொன்றலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவரோட ஆட்கள் எல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு அங்க இருந்து கிளம்பியுமே வராருங்க. நம்ம தயாளோ எனக்கு வந்து ஒரு ஒய்ஃப் இருக்கு, அது மட்டும் இல்லாம 2 குழந்தைங்க இருக்கிறாங்க, வந்து உயிரோட விட்டுருங்க, நான் இங்க இருந்து கிளம்பி போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி
சொல்லிட்டு பயங்கரமா அழுதுகிட்டும் இருக்கிறாரு. இந்த பக்கம் நம்ம சைமனும் பயங்கரமா பார்ட்டி கொண்டாடிக்கிட்டு இருக்க தயால் உயிரோட இருக்கிற விஷயம் நம்ம சைமனுக்குமே தெரிய வர நேரா நம்ம தேவாக்கு கால் பண்ணது மட்டும் இல்லாம உன கொன்று அதுக்கு பதிலா நான் உனக்கு ஒரு உதவி பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போனையுமே கட் பண்றாருங்க. கொஞ்ச நேரத்திலேயே தயால்கிட்ட ஆட்டையை போடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த குரூப்புமே உள்ள வர்றாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம தேவா வந்துட்டு அவனை கொன்னுட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுற வந்து அந்த குரூப்புமே ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க. சரி உன்னை வந்துட்டு நம்ம சைமன் கூப்பிட்டு வர சொன்னாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம தேவாவை கூப்பிட்டுட்டு அவங்களுமே சைமனை பாக்குறதுக்காண்டியுமே போறாங்க. போனா நம்ம சைமனும் முதல் முறையா கொலை பண்ணியிருக்க தேவா எப்படி இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்க டிரைவருமே ரொம்ப பயமா இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாருங்க. பக்கத்துல இருக்கிற சரக்கு எதையாச்சும் குடி அப்படின்ற மாதிரி சொல்ல இல்ல நான் கிட்டத்தட்ட 30 வருஷம் ஆச்சு சரக்கு தொட்டு அப்படின்ற மாதிரி நம்ம தேவாவுமே வேணான்னு சொல்றாரு. நேரத்துலதான் சரி நான் உனக்கு ஒரு உதவி பண்றேன் அப்படின்னு சொன்னேன்ல அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு லேப்டாப்பையுமே திறந்து காமிக்கிறாரு. அதுல ஒரு வீடியோ ஃபுட்டேஜ் இருக்குது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம தயால் வந்துட்டு நம்ம சத்யராஜா பயங்கரமா நெஞ்சிலே அடிச்சு கொலை பண்ற மாதிரி அந்த வீடியோ இருக்குதுங்க. பார்த்ததுமே நம்ம தேவாவுமே ரொம்ப கலங்கி போறாரு. அப்படியே ஒரு குட்டி பிளாஷ்பேக்கையும் காமிக்கிறாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா தயால் இந்த பக்கம் அழுதுகிட்டு இருக்க நேரத்துல நம்ம பிரீத்தியோ அவனை விட்டுறலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல அப்புறம் நம்ம தயால பக்கத்துல இருக்கிற ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல ஏத்தி விட்டுட்டு பிரீத்தியும் கூட போறாங்க. அது நம்ம தேவா வந்துட்டு நம்ம தயால நம்ம சைமனுக்கு தெரியாம காப்பாத்திட்டாரு. சைமன் தான் குற்றவாளி அப்படின்ற விஷயமும் தெரிய வருது. அது மட்டும் இல்லாம பிரீத்தியை விட கூட அமைச்சிருக்கமே அப்படின்ற ஒரு கவலையுமே நம்ம தேவாவுக்குமே இருக்குதுங்க. கொஞ்ச நேரத்திலே நம்ம தயால்கிட்ட இருந்து நம்ம தேவாவுக்குமே போன் வருது. தயாலோ ரொம்ப திமிரா பேசிட்டு உன்னோட ஃப்ரெண்டை நான் தான் கொன்னேன், அது மட்டும் இல்லாம உன் ஃப்ரெண்டு சாகிறதுக்கு முன்னாடி தேவா வருவாண்டா அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்தான். நீ என்னடானா அவனோட பொண்ணையே என் கூட அமைச்சிருக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம தயாலுமே பயங்கரமா சிரிச்சுட்டு போனையும் கட் பண்றாரு. இந்த பக்கம் நம்ம தலைவருமே முதல் முறையா கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு அப்புறமா தன்னோட ஃப்ரெண்டு சொன்ன மாதிரி நான் இறந்ததுக்கு அப்புறம் இவனை சரக்கடிச்சு கூட அப்படின்ற மாதிரி நம்ம சத்யராஜுமே சொல்லியிருப்பாருங்க. விஷயம் ஞாபகம் வர நம்ம தலைவருமே சரக்கடிச்சிட்டு வேகமா பக்கத்துல இருக்கிற ஒரு கத்தியை எடுத்தது மட்டும் இல்லாம கிட்ட இருந்து பைசாவை ஃபுல்லா அடிச்சிடலாம், சைமனுக்கு தெரிய வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஒரு நபர் சொல்லியிருப்பாரு. பாத்தீங்களா பயங்கரமா வெட்டி கொலை பண்ணியிருந்தாருங்க. இந்த பக்கம் பிரீத்திய பகடக்காயா வச்சுக்கிட்ட நம்ம தயாலுமே பணம் நிறைய அங்க மாட்டிக்கிடுச்சு, அதை வந்து நீ தான் எனக்காண்டி எடுத்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தேவாவையும் அவர் சொல்ற டயத்துல பல முறை வேலையும் வாங்குறாரு. இடையில நம்ம தேவாவோ நம்ம மாறன் இருப்பாரு பாத்தீங்களா மேன்சல்ல வந்துட்டு தயாலை கொஞ்சம் ஃபாலோ பண்ண சொல்றாரு. அவங்க குரூப்புமே நம்ம தயாலையும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அவனோட பையன் ஒருத்தன் இருப்பான் பாத்தீங்களா, அவனுமே அங்க வேலை பார்க்குற ஒரு பொண்ணையுமே அலோவ் பண்ணுவான். இந்த விஷயத்தை நம்ம வந்துட்டு அப்பா கிட்ட சொன்னோம் அப்படின்னா அப்பா ஏதாச்சும் பண்ணிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு தேவா கிட்ட சொல்லி வேணா நம்மளோட காதலை வேணா உறுதிப்படுத்தலாம் அப்படின்ற மாதிரி அர்ஜுனுமே முடிவும் பண்ணிருப்பாருங்க. நம்ம தேவா கிட்ட எவ்வளவோ பேசுறதுக்காண்டி முயற்சி பண்ணுவாரு, கடைசி வரைக்கும் எதுவுமே நடக்காது. ஒரு நாள் நம்ம தயாலோ ஒரு பேக்கை வந்து தேவா கையில கொடுத்துட்டு அதை வந்துட்டு அங்க போர்ட்ல இருக்கிற ஒரு ரெஸ்ட்ரிக்டர் ஏரியால இருக்கிற அந்த கண்டெய்னர்ல போய் வச்சிரு அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம தேவாவுமே உள்ள போறாருங்க. அங்க பாத்தீங்கன்னா சரவணன் அப்படின்ற ஒரு நபர் இருப்பாரு பாத்தீங்களா, ஒரு போலீஸ் பை கூட அவர் அங்க இருக்கிற ஐயப்பன் அப்படின்ற அந்த நபருமே பிடிச்சு வச்சிருக்காரு. அந்த நேரத்துல நம்ம தேவாவுமே உள்ள போக இவனை வந்துட்டு கொஞ்ச நாளைக்கு உன்னோட இடத்துல அடைச்சு வச்சிரு, அப்புறம் நான் வந்துட்டு இவன் அங்க இருந்து கூட்டு போய்க்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஐயப்பனுமே சொல்ல சரி இந்த லாக்கோட கீ வந்துட்டு எனக்கு மட்டும் தானே தெரியும், உனக்கு எப்படி தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த ஐயப்பனுமே அவனோட ஆட்களும் எல்லாரும் சேர்ந்துட்டு நம்ம தேவாவையும் கொலை பண்றதுக்காண்டி வர்றாங்க. ஒரு கட்டத்துல இங்க இருக்கிற நம்ம தேவாவோ ஆட்களை ஃபுல்லாமே பயங்கரமா அடிச்சுட்டு சரவணன் கிட்ட இந்த பேக்ல அப்படி என்னதான் இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. பேக்ல பாத்தீங்கன்னா அந்த படத்தோட ஸ்டார்டிங்ல அங்க வேலை பார்க்குற வர்றவங்க எல்லாத்துக்கிட்டையுமே மெடிக்கல் டெஸ்ட் எடுத்திருப்பாரு பாத்தீங்களா, இவங்க என்ன இல்லீகல் பிசினஸ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் பண்றாங்க. அவங்க கிட்ட இதயம் ஃபுல்லா செயல் இழந்துருச்சு அப்படின்னா அதுக்கு பதிலாக இந்த கூலிக்காரங்க கிட்ட இருந்து இதயத்தை ஃபுல்லா கொடுத்துட்டு அவங்கள வந்துட்டு கடைசியில கொலை பண்ணிட்டு அதை அந்த வேலை பார்க்குறவங்களோட பணத்தை தாங்க நம்ம ஹீரோ கிட்ட கொடுத்துட்டு அதை எரிக்கவும் சொல்லியிருப்பாங்க. அப்படிதான் அவங்க மெடிக்கல் டெஸ்ட் பண்றாங்க அப்படின்ற விஷயம் தெரிய வர அந்த லிஸ்ட்ல நம்ம பிரீத்தியோட பேருமே இருக்கும். நம்ம சைமனோட பையன் இருப்பான் பாத்தீங்களா, அவங்கிட்ட நம்ம தேவாவோ ஒரு நாள் சரி வா உங்ககிட்ட பேசலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தேவாவோ யாருமே இல்லாத ஒரு அடர்ந்த காட்டு பகுதிக்குள்ளேயுமே கூட்டு போறாரு. அந்த நேரத்துல தான் நம்ம தயாலோ போன் அடிச்சது மட்டும் இல்லாம உன்னோட காலுக்கு கீழே ஒரு கன் இருக்கு, அதை எடுத்துட்டு உன்னோட பையனை போட்டு தள்ளிரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போனையுமே கட் பண்ணியிருந்தாரு. இந்த பக்கம் நம்ம தேவாவோ அந்த கன்னை எடுத்தது மட்டும் இல்லாம அர்ஜுன் கிட்டையும் காமிக்கிறாரு. அவருமே பயந்துட்டு நம்பிதான் இப்படி நான் பண்ணேன், ஆனா நீங்க என்னை வந்து இப்படி நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டீங்களே அப்படின்ற மாதிரி நம்ம அர்ஜுனுமே பேச சில பாத்தீங்கன்னா நம்ம தேவாவோ அவர் லவ் பண்ணியிருப்பாரு பாத்தீங்களா அந்த பொண்ணு, அவங்க கூட நம்ம அர்ஜுனை ஒப்படைச்சது மட்டும் இல்லாம இங்க 2 பேரும் நீங்க இருக்காதீங்க, எங்கேயாச்சும் போய் சந்தோஷமா வாழுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பியும் போயிருப்பாரு. இடையில நம்ம சைமனோட ஆளுமே நம்ம தேவாவை ஃபாலோ பண்ணிக்கிட்டு வந்திருப்பாருங்க. அவருமே நம்ம அர்ஜுன உள்ள இருக்கிற விஷயத்த சைமன் கிட்டையுமே சொல்ல சைமனுமே சரி வந்துட்டு இங்க தாகாவோட மீட்டிங்ல இருக்கிறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணி என்னதான் பண்றான்னு பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம சைமனுமே போனையே கட் பண்ணியிருந்தாரு. இதனால் நம்ம தயாலுமே வேகமா போன் அடிச்சது மட்டும் இல்லாம நான் சொல்ற விஷயத்தை நீ பண்ணவே இல்லை பாத்தியா அப்படின்னு சொல்றது மட்டும் இல்லாம பிரீத்தியை கொலை பண்ண போறேன் பாரு
அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவரு மாடி மேல இருந்து தள்ளி வர்றதுக்காண்டியுமே நம்ம தயாலுமே போறாரு. நம்ம தேவாவோ வேகமா வீடியோ கால் பண்ணது மட்டும் இல்லாம விட்டுரு விட்டுரு அப்படின்ற மாதிரி பயங்கரமா கத்துறாரு. ஒரு கட்டத்துல சிரிக்கவும் செய்யறாரு. தயாளுக்கு ஒண்ணுமே புரியல. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம தயாளுக்கு ஒரு ஒய்ஃப் இருப்பாங்க. அது வேற யாரும் கிடையாதுங்க. போர்ட்ல நம்ம அர்ஜுனை லவ் பண்ணி இருப்பாங்க பாத்தீங்களா, அந்த பொண்ணு தாங்க அது. நம்ம அர்ஜுனையுமே ஏமாத்தி இருக்கிறாங்க. அந்த எலக்ட்ரிக்கல் சேர்ல உட்கார வச்சுட்டு பிரீத்தி மேல இருந்து கையை எடுடா அப்படின்ற மாதிரி நம்ம தேவாவும் சொல்ல நம்ம தயாலுமே பயந்துட்டு கையையும் எடுக்கிறாருங்க. அது மட்டும் இல்லாம ஒரு நாய்ச்சங்கிலியுமே நம்ம பிரீத்தியோ நம்ம தயால் கழுத்துல மாட்டி விட்டுட்டு அவங்களுமே வேகமா தப்பிச்சு கீழையும் போறாங்க. அங்க கீழே நம்ம மாறனுமே கார்ல வெயிட் பண்றாரு. அவங்களுமே அங்க இருந்து தப்பிச்சும் போயிருந்தாங்க. அந்த நேரத்துல நம்ம தேவாவோ எனக்கு அப்பவே ஒரு யோசனை தோணுச்சு, என்னோட பையன் உயிரோட விட்டது எனக்கு மட்டும்தான் தெரியும், உனக்கு எப்படி தெரிஞ்சிச்சுடா அப்படின்றத நான் யோசிச்சேன். அதுக்கப்புறம் நான் விசாரிக்கும் போது தயாலு நீயும் திருச்சூர் அந்த அகாடமியில ட்ரைனிங் எடுத்து அது மட்டும் இல்லாம உன்னோட ஒய்ஃபோ ட்ரைனிங் எடுத்திருக்கா, ரிகவர் ஆபரேஷன் இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம தயாலு அவங்க ஒய்ஃபு கிட்ட சொல்ல நம்மளும் இந்த போலீஸ்காரங்களுக்காண்டி வேலை பார்த்தோம் அப்படின்னா கடைசியில நம்மளுக்கு வந்து மெடல் தான் மிஞ்சும். அதனால ரெண்டு பேருமே சைமனோட குரூப்புக்குள்ள ஸ்பை வேலையும் பார்த்திருப்பாங்க. அந்த விஷயத்தை இப்ப நம்ம தேவாவும் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம தயால் கிட்டையுமே சொல்றாரு. நம்ம தயாலுமே பயங்கரமா கத்தவும் செய்யறாரு. அப்படியே போனையும் கட் பண்ணிருந்தாரு. இதான் நம்ம அர்ஜுன் கிட்ட நம்ம தேவாவோ வந்துட்டு ஏமாத்துட்டே நினைக்காத, தப்பிச்சுட்டே நினைச்சுக்கோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இதெல்லாம் உனக்கு தேவையில்லை அப்படின்ற மாதிரி அங்க இருந்து நம்ம தேவாவுமே கிளம்பியும் போறாரு. அதுக்கு முன்னாடி குடிகாரனுமே நம்ம தேவா கிட்ட ஒரு விஷயத்தையும் சொல்றாரு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 5821 மேன்சன்ல இருக்கிற உன்னோட போனுக்கு ஒரு போன் காலுமே வரும், அதுதான் உன்னோட பொண்ணு அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம தேவாவோ சாக்காகிறாரு. அது மட்டும் இல்லாம தீராஜ் வந்துட்டு உன்னைய பாக்குறதுக்காண்டி ஒரு நாள் மேன்சனுக்கு வந்தாரு அப்படின்ற மாதிரி சொல்ல இதை ஏன்டா நீ முதல்ல என்கிட்ட சொல்லல அப்படின்ற மாதிரி நம்ம தேவாவோ அந்த குடிகாரன் கிட்ட கேட்டுட்டு அவன் கையில வச்சிருக்கிற அந்த சரக்கு பாட்டிலையும் கீழே உடைச்சிட்டு மேன்சன்ல இருக்கிற அவன் ஆளு கிட்ட போன் அடிச்சது மட்டும் இல்லாம போன் காலுக்கு ஒரு போன் வரும், அதுல வந்துட்டு 5821 அப்படின்ற யாரு சொன்னாலோ அது யாரு அப்படின்ற மாதிரி கேட்டு வை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம தேவாவுமே அங்க இருந்து வேகமா கிளம்பியுமே போறாரு. பக்கம் நம்ம தயாலோட ஒய்ஃபோ பயங்கரமா அழுதுகிட்டு இருக்க என் மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரியும் சொல்லிக்கிட்டு இருக்கு. ஒரு கட்டத்துல நம்ம அர்ஜுனும் அதை நம்பி அவங்கள கையெல்லாம் கலட்டி வர்றாரு. இருந்தாலும் இந்த பக்கம் நம்ம குடிகாரனும் வேணான்னு சொல்றாரு. இதுகிட்டே இருந்த நம்ம தயாலோட ஒய்ஃபோ திடீர்னு பயங்கரமா ஃபைட் பண்ணவும் செய்யறாங்க. அங்க இருக்கிற எல்லாத்தையுமே பயங்கரமா அடிக்கிறாங்க. கடைசியில அந்த குடிகாரனை அந்த சேர்ல உட்கார வச்சுட்டு அவரையுமே சாம்பல் ஆக்கிருந்தாங்க. பக்கத்துல இருக்கிற போனை எடுத்துட்டு நம்ம தயாலுக்கு போன் அடிச்சது மட்டும் இல்லாம அந்த பொண்ணு வந்துட்டு சிட்டியவே தாண்டி இருக்காது, வேகமா போயிட்டு அந்த பிரீத்தி எப்படி அப்படின்ற மாதிரி சொல்ல இங்க நம்ம தயாலு பக்கத்துல இருக்கிற பைக் எடுத்துட்டு வேகமா தேடி போய்கிட்டு இருக்கிறாரு. இடத்துல நம்ம பிரீத்தியையும் பாத்துருந்தாரு. அவங்களுமே பக்கத்துல இருக்கிற ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல ஏறி சென்னைக்குமே கிளம்பி போய்கிட்டு இருக்காங்க. நம்ம தயாலுமே உள்ள ஏறி எல்லாத்தையுமே பயங்கரமா போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காரு. இப்போ நாங்க நம்ம பிரீத்திக்கு அவங்க அப்பா சொன்னது ஞாபகம் வருது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சத்யராஜ் பிளாஷ்பேக்ல 5821 உனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா இந்த நம்பருக்கு போன் அடிச்சு உன்னோட பிரச்சனையை சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. பிரீத்தியோ பக்கத்துல இருக்கிற போனை வாங்கிட்டு அந்த நம்பருக்குமே போனும் அடிக்கிறாங்க. அந்த பக்கம் போன் அடிக்கிற விஷயம் நம்ம தேவாக்குமே தெரிய ஒருமே வந்து போன் எடுக்கிறாரு. 5821 இந்த கூலி நம்பர்ல இருக்கிறவங்க தான் என்னை காப்பாத்துவாங்க அப்படின்ற மாதிரி எங்க அப்பா சொன்னாரு, யாருன்னு எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி கேட்க அந்த குரல் வந்து நம்ம பிரீத்தியோட குரல் தான் அப்படின்ற விஷயம் நம்ம தேவாவுக்குமே தெரியுது. அதான் அந்த போனை தட்டி விட்டுட்டு நம்ம தயாலுமே அவங்கள போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு. அந்த நேரத்துல தான் நம்ம தயாலுக்குமே ஒரு போன் கால் வருது. என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம தயாலோட ஒய்ஃப் வந்துட்டு அந்த ட்ரெயின்ல தாங்க இருக்கிறாங்க. வந்துட்டு இவளை வந்து சென்னையில போய் கூட்டிட்டு போய்க்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீ வேகமா பக்கத்துல இருக்கிற ட்ரெயினை பிடிச்சு வா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. தயாலுமே வேற ஒரு ட்ரெயினை பிடிச்சு சென்னைக்குமே வராரு. இங்க பக்கத்துல ஒரு கார் இருக்கும். அந்த கார்ல வந்துட்டு நம்ம சைமனோட பையனை கட்டி போட்டு வச்சிருப்பாங்க நம்ம தயாலோட ஒய்ஃப். நம்ம தயால் வேகமா உள்ள போனது மட்டும் இல்லாம வீடியோ கால் ஆன் பண்ணிட்டு நம்ம சைமன் கிட்ட என்னோட ஒய்ஃபை வந்துட்டு நம்ம தேவா வந்து பிடிச்சு வச்சிருக்கான், பையனை கொலை பண்ணாதான் என்னோட பொண்டாட்டி வந்து வெளியே விடுவேன்னு சொல்லிட்டான், எனக்கு வேற வழி தெரியல. நம்ம சைமனோட கண்ணு முன்னாடியே அர்ஜுனை பயங்கரமா குத்தி அங்கேயே கொலையும் பண்ணிருந்தாரு நம்ம தயால். இந்த பக்கம் நம்ம சைமனும் பயங்கரமா கோவம் அடைஞ்சது மட்டும் இல்லாம தேவாவை எப்படியாச்சும் பிடிச்சிட்டு வாங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு என்னோட அடியால் கிட்டையுமே சொல்றாரு. இவளுமே தேவாவோட மேன்சனுக்கு போனது மட்டும் இல்லாம அங்க பயங்கரமா சண்டையும் போடுறாங்க. ஒரு கட்டத்துல கூட்டம் ரொம்ப அதிகமா வந்துகிட்டு இருக்க நம்ம தலைவரோ இதுக்கு முன்னாடி ஒரு போர்ட்ல வேலை பார்த்திருப்பாருங்க. அங்க கூட கிட்டத்தட்ட 18 பேர் இருந்திருக்காங்க. அவங்களுமே இப்ப அந்த மேன்சன்ல தான் இருக்கிறாங்க. எல்லாருமே ஒரு கடத்துல நம்ம தேவாக்கு ஹெல்ப் பண்ண எல்லாத்தையுமே பயங்கரமா போட்டு அடிக்கவும் செய்யறாங்க. ஸ்டார்டிங்ல அந்த மேன்சன்ல ஒரே ஒரு ரூம் மட்டும் ரொம்ப நாளா பூட்டி இருக்குன்னு சொன்ன பாத்தீங்களா, அதெல்லாம் நம்ம தலைவருமே பயங்கரமா ஒரு விசிலையும் அடிக்கிறாரு. அந்த ரூம்ல இருந்து கன்னட ஆக்டரான நம்ம உபேந்திராவும் பயங்கரமா வெளியே வராருங்க. வந்தது மட்டும் இல்லாம எல்லாத்தையுமே பயங்கரமா போட்டு அடிக்கவும் செய்யறாரு. கட்டத்துல சரி நீங்க வந்து இங்க இருந்து கிளம்பி போயிட்டு நம்ம பிரீத்தியை கூப்பிட்டுட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம தலைவருமே பைக் எடுத்துட்டு வேகமா போறாரு. சென்னை போய் இறங்குனதுமே நம்ம பிரீத்தியோ பக்கத்துல இருக்கிறவங்க ஒருத்தவங்க கிட்ட போன் வாங்கி நம்ம தேவாவுக்கு போன் அடிக்க அந்த நேரத்துல தான் நம்ம தயாலோட ஒய்ஃபோ நம்ம தேவா சார் அவங்க மேன்சனுக்கு கூட்டிட்டு வர சொன்னாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம பிரீத்தியையும் அங்க இருந்து கூப்பிட்டுட்டு போற நேரத்துல சைமனோட ஆட்களுமே உள்ள வந்தது மட்டும் இல்லாம இவங்க 2
பேத்தையுமே கூப்பிட்டுட்டு நம்ம சைமனோட அந்த போர்ட்டுக்குமே போறாங்க. விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹீரோவோ அவருமே கிளம்பி அங்கேயுமே போறாரு. திடீர்னு நம்ம சைமன் நம்ம தயாளுக்கு வீடியோ கால் பண்ணது மட்டும் இல்லாம இவ உன்னோட ஒய்ஃப் தானடா அப்படின்ற விஷயமும் நம்ம சைமனுக்குமே தெரிய வருது. என்னோட பையனை நீங்க 2 பேரும் சேர்ந்தே கொன்னுட்டீங்களே அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம தயாளோட ஒய்ஃபும் இப்பவும் அழுதுகிட்டே இருக்காங்க. ஒரு கடத்துல காலுக்கு கீழே கம்பி மாதிரி ஒரு பொருள் வச்சிருக்காங்க. அதை வச்சுட்டு நம்ம சைமனை குத்த வர நேரத்துல சைமனும் அதை புடுங்கிக்கிட்டு நான் வந்துட்டு அர்ஜுனோட அப்பண்டி அப்படின்னு சொல்லிக்கிட்டு தயாளோட ஒய்ஃபை குத்தி அந்த இடத்துல கொலை பண்ணி தூக்கி கடலுக்குள்ளேயுமே போட்டுருந்தாரு. காலையும் கட் பண்ணிடுற அடுத்ததா நம்ம தேவாவும் உள்ள வராரு. வந்தது மட்டும் இல்லாம உன்னைய ரொம்ப நாளா எங்கேயோ பார்த்த மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம சைமனுமே பேச ஒரு கட்டத்துல பிரீத்திட்டு இருந்து ஹார்ட்டை வெளியே எடுத்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு சைமனுமே பிரீத்திய பக்கத்துல இருக்கிற ஒரு டாக்டர் கிட்டயுமே கொடுத்துட்டு அவங்கள கப்பலுக்கு கீழே கூப்பிட்டுட்டும் போயிருந்தாங்க. தேவாவோ இதுக்கு முன்னாடி நடந்த அந்த பிளாஷ்பேக்கையும் சொல்றாரு. அவருமே இதுக்கு முன்னாடி ஒரு போர்ட்ல வேலை பார்த்திருப்பாரு. அந்த நேரத்துல தான் நம்ம சத்யராஜ் கூட ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்க தங்கச்சியவே கல்யாணம் பண்ணி இருப்பாரு. அந்த நேரத்துல தான் அந்த போர்ட்டுக்கு சொந்தக்காரர் ஒருத்தரோ பொருட்கள் எல்லாம் கடத்த வர அதை நாங்க எப்பவுமே எடுத்து வைப்போம். என்ன பொருள்னு எங்களுக்கு தெரியாது. கூலிக்கு வேலை பார்க்குற ஆட்கள் நாங்க. போலீஸ்காரங்களும் எங்களை அரெஸ்ட் பண்ண கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் வந்துட்டு சில சரணடையும் அப்படின்ற மாதிரி சொல்ல நாங்களுமே அங்க இருந்து கிளம்பி போனோம். ஆனா பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற போலீஸ்காரங்களும் எங்களை நடுவழியில என்கவுண்டர் பண்றதுக்காண்டி பிளான் பண்ணாங்க. எல்லாத்தையுமே அடிச்சு போட்டுட்டு ஒரு குறிப்பிட்ட பேத்தை மட்டும் நான் காப்பாத்திட்டு அங்க இருந்து வந்துட்டேன். கோவமா வந்து அந்த போர்ட்டோட தலைவர் அதாவது உங்க அப்பா அப்படின்ற சொல்ல நம்ம சைமனுக்கு முகெல்லாம் வேர்க்குது. என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம சைமனோட அப்பாவை கொலை பண்ணது வேற யாரும் கிடையாது, தேவா தான். ஸ்பெக்குமே தெரிய வர நம்ம சைமனோ பயங்கரமா நம்ம ஹீரோவான தேவா கூட சண்டை போடுறாரு. இடத்துல நம்ம தேவாவோ சைமனை குத்தி கொலையும் பண்ணிருந்தாரு. இந்த பக்கம் நம்ம உபேந்திராவோ அந்த கப்பலுக்குள்ள போனது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற டாக்டர் எல்லாமே கொன்னுட்டு பிரீத்தியுமே வெளியே கூப்பிட்டுட்டு வந்துருந்தாரு. அந்த போர்ட்டை விட்டு வெளியே வர நேரத்துல ஒரு குரூப்புமே இவங்க எல்லாத்தையுமே கடத்திட்டும் போறாங்க. போனவங்களை ஒரு இடத்துல கையெல்லாம் கட்டி போட்டு நிப்பாட்டி வச்சிருக்காங்க. அங்கதாங்க மாசான் மீர்கானுமே என்ட்ரி கொடுக்கிறாரு. அந்த சைமனோட ஆட்கள் மீதி இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாத்தையுமே பயங்கரம் சுட்டும் கொலை பண்றாரு. அமீர்கானும் அவங்க அப்பா கிட்ட நமக்கு எதிரிகளை ஃபுல்லா கொன்னாச்சு, நமக்கு துரோகிகளை என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கேட்க அவங்களோட கழுத்தை வெட்டிரு அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம அமீர்கானும் கழுத்தை வெட்டுறதுக்காண்டி போறாருங்க. அங்கதாங்க நம்ம தேவாவை பார்த்துட்டு ஒரு பிளாஷ்பேக்கையும் யோசித்து பாக்குறாரு. கிங்பின் அப்படின்ற கம்பெனி நம்ம தாகா அப்படின்ற அந்த அமீர்கானோட கம்பெனிக்கு கீழே தான் வரும். இந்த பிளாஷ்பேக்ல தலைவரும் நம்ம சைமனோட அப்பாவை கொலை பண்ணிட்டு இழுத்துட்டு வர மாதிரி காமிக்கிறாங்க. பார்த்துட்டு மேல சின்ன வயசா இருக்கிற நம்ம சைமனும் பயங்கரமா அழுகிறாரு. தாகா அதாவது நம்ம அமீர்கானும் சின்ன வயசுலயே நம்ம தேவாவை பார்த்துட்டு ரொம்ப பெரிய ஆளா அப்படின்ற மாதிரி தன்னோட அப்பா கிட்டயுமே கேட்டிருப்பாருங்க. இப்படி அந்த பிளாஷ்பேக் முடிய இங்க நம்ம அமீர்கானும் நம்ம தேவா கிட்ட வந்துட்டு உங்களை நான் எங்கெங்க தேடுனேன், எங்கேயுமே கிடைக்கல, என் கூட பார்ட்னர்ஷிப் வச்சுக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க இதுல நம்ம தேவாவோ நேரா நம்ம அமீர்கானோட அப்பா கிட்ட போனது மட்டும் இல்லாம இங்க கூலி வேலை பார்க்குற இந்த மக்களுக்கு எந்த விதமான துரோகமும் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்ல அவங்க அப்பாவுமே ஓகேன்னு சொல்லியிருந்தாரு. நேரத்துல தான் நம்ம அமீர்கானும் தயால கார்ல இருந்து கூப்பிட்டுட்டு வராருங்க. வந்தது மட்டும் இல்லாம அவரை சுட போக நம்ம தேவாவோ இது என்னோட கணக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பக்கத்துல ஒரு ஜேசிபி இருக்குங்க, அதுல மிகப்பெரிய ஒரு குழியையும் தோண்டிட்டு அங்க நம்ம தயாலயமே உள்ள புதைச்சும் வைக்கிறாங்க. இவ்வளவு பெரிய குழி தோண்டி புதைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி நம்ம தேவா கிட்டையும் கேட்க அவனை சின்ன குழி தோண்டி புதைச்சனா உயிரோட வந்துருவான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தேவா உபேந்திரா அமீர்கான் இவங்க 3 பேருமே பீடி எடுத்து குடிக்கிறாங்க. இது என்ன நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம அமீர்கானுமே கேட்க இதுக்கு பேரு பீடி அப்படின்ற மாதிரி நம்ம உபேந்திராவும் சொல்றாரு. அங்க கட் பண்ண அடுத்ததா அந்த உன்னோட அப்பா அப்படின்ற விஷயத்தையுமே நம்ம தேவாவும் சொல்லாம கடைசியில நம்ம பிரீத்தியோ உங்களை நான் அங்கிள் அப்படின்னு கூப்பிடலாமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்களுமே அங்க இருந்து அப்படியே கிளம்புறாங்க. அப்படியே இந்த படமும் முடியுதுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மூவி எப்படி இருந்துச்சு, அது மட்டும் இல்லாம நம்ம வாய்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.